இந்தியாவின் கடைசி முனை. அங்கு பூமி முடிவடைகிறது, ஆனால் அழகு தொடங்குகிறது. அந்த அற்புதமான இடம்தான் கன்னியாகுமரி. இங்கு 3 பெருங்கடல்கள், அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் ஒரே இடத்தில் சங்கமிக்கின்றன. இந்த இயற்கை அதிசயம் உலகம் முழுவதும் இருந்து பயணிகளை ஈர்க்கிறது. கன்னியாகுமரி என்பது ஒரு சாதாரண சுற்றுலா தலம் அல்ல. இது இயற்கையின் ஒரு அரிய நிகழ்வு. ஒரே இடத்தில் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் பார்க்க முடியும். மேலும் சில நாட்களில் சந்திரோதயத்தையும் காணலாம். இந்த அனுபவம் இந்தியாவில் மிகவும் அபூர்வமானது. அனைவருக்கும் வணக்கம். நான் கன்னியாகுமரி பற்றி சொல்கிறேன். இது எப்போ பார்த்தாலுமே புதுசாகவே இருக்கும். நம்ம எத்தனை வாட்டி வந்துட்டு போனாலும் அது சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. கடலின் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை நினைவிடம். 1892ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தா இங்கு தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது. அந்த தியானமே அவரின் வாழ்வை மாற்றிய ஒரு முக்கிய தருணமாக கருதப்படுகிறது. இன்று இந்த நினைவிடம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உந்துதலாக உள்ளது. நிறைய இடமே இங்கே நிறைய இருக்கு. இப்போ கண்ணாடி பாலம், இந்த திருவள்ளுவர் சிலை, வேந்தர் பாரெலாம் இருக்கு. போட்டிங் இதெல்லாம் உண்டு. வேற இங்கே இப்போ இடமே பார்க்க நல்லா தான் இருக்கு. இதில் இந்த இடத்த சொல்றதுக்கு என்ன, வளம் நிறைஞ்ச கோவளம் இது. இந்த இடத்த போல ஒரு இடம் பார்க்கல ரொம்ப கஷ்டம். 133 அடி உயரத்தில் எழுந்திருக்கும் திருவள்ளுவர் சிலை. திருக்குறளின் 133 அதிகாரங்களை குறிக்கும் இந்த சிலை தமிழ் மொழியின் பெருமையையும் அறத்தின் முக்கியத்துவத்தையும் உலகிற்கு எடுத்து சொல்கிறது. நான் கன்னியாகுமரி பற்றி பேச போகிறேன். இங்கே நம்ம கண்ணாடி பாலம் இருக்குது. அது போயிட்டு கிறிஸ்டின் கோயில் இருக்குது, ஹிந்து கோயில் இருக்குது. நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. நிறைய லாட்ஜஸ் இருக்குது. நீங்கள் தைரியமாக வரலாம். இங்கே ஃபுட்டு, தங்க முடிது எல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். ரொம்ப அநியாய ரேட்டெல்லாம் கிடையாது, கம்மியான ரேட்டு. எவ்வளோ தூர இடத்துலேருந்து வந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாட்டு இங்கே தங்கி என்ஜாய் பண்ணிட்டு இந்த லீவை சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். நிறைய பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. கன்னியாகுமரி கடற்கரை. வண்ணமயமான கற்கள், அலைகள் மற்றும் அமைதியான சூழல் பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தருகிறது. இங்கு கிடைக்கும் சிப்பி பொருட்கள், கைவினை பொருட்கள் மற்றும் பாரம்பரிய உணவுகள் இந்த இடத்தின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்றன. சூரியன் கடலில் மறையும் அந்த தருணம், வானமும் கடலும் ஒன்றாக கலக்கும் அந்த காட்சி, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை உணர வேண்டும். இயற்கை, ஆன்மீகம், வரலாறு மூன்றையும் ஒரே இடத்தில் காண விரும்பினால் கன்னியாகுமரிதான் சரியான தேர்வு. இது ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இது ஒரு அனுபவம், ஒரு உணர்வு, ஒரு நினைவு.